மனைவி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடறாரு. அந்த ஹோட்டலும் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்படி இருக்கிறப்ப அந்த ஊரோட தலைவர் ரெண்டு பொண்ணுங்களா கூட்டிட்டு வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. பொதுமக்கள் வர இடத்துல இப்படின்னா அசிங்கப்படுத்தாதீங்கன்னு நம்ம ஹீரோவும் சொல்றப்ப நம்ம ஹீரோவை அந்த தலைவர் அடிச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஹோட்டல்ல நடந்த எந்த பிரச்சனையும் மனைவி கிட்ட சொல்லாமலேயே மறைச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோட அக்காவும் ஹீரோக்கு கால் பண்ணி காலையில ஸ்கூலுக்கு போன பாப்பா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எல்லா பக்கமும் போய் தேடி பார்த்தா அந்த பொண்ணு வர வழியிலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்லாம் தூக்கிட்டு போய் செக் பண்ணும்போது விஷம் உள்ள பாம்பு கடிச்சனால அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிருக்கா. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோவும் முறையா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் இதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு சரியான ரோடும் லைட் வசதிகள்லாம் இருந்தா இது மாதிரி உயிர்னா போகாதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு நானும் உன் கூட நாளையில இருந்து போராட வரேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் தாத்தாவும் அடுத்த நாள் காலையில அந்த எம்எல்ஏவை பார்க்கலான்னு போறாரு. உங்க ஊருக்குள்ள எந்த வேலையும் ஆரம்பிக்கலையானே இந்த எம்எல்ஏவும் அந்த தாத்தா கிட்ட கேக்குறப்ப அந்த தாத்தாவும் யாருமே பார்க்க வரல, உங்களால ஒரு சின்ன பொண்ணு உயிரே போயிருச்சுன்னு சொல்றாரு. எம்எல்ஏவும் அந்த ஊரோட தலைவரை கூப்பிட்டு அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற சொன்னேனே ஏன் இன்னும் நிறைவேற்றலன்னு கேக்குறாங்க. அவங்க இருக்கிற கிராமத்துக்குள்ள வெறும் 100 பேர் தான் இருக்காங்க, இதுக்காக பெருசா செலவு பண்ண வேணான்னு சொல்றாரு. இதெல்லாம் பாக்குற எம்எல்ஏவும் அவரோட கண்ணத்துல அரைஞ்சு இவங்கன்னா ஓட்டு போடலனா நம்ம இங்க வந்திருக்கவே மாட்டோம்னு சொல்றாரு. எம்எல்ஏ எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தினால இந்த ஊரோட தலைவரும் நம்ம ஹீரோ மேல பயங்கரமா கோவமாகி அவனோட ஹோட்டலுக்கு வந்து அவனை அடிச்சு போட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் முடியாம மனசுடைஞ்சே போயிடுறாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோவோட மனைவி பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அந்த சந்தோஷத்திலேயே எல்லாத்தையுமே மறந்து மறுபடியும் அந்த ஹோட்டல்ல ரீஓபன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அக்கா அழுதுகிட்டே வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட மனைவியும் என்னன்னு கேட்கும் போது அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவோட மனைவியும் நம்ம ஹீரோ கிட்ட 50,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க. அவரு என்ன எதுன்னு கேட்காம அந்த பணத்தை கொடுத்துடுறாரு. அடுத்த நாள் எப்பவும் போல ஹோட்டல்ல திறந்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு கால் வருது. என்னாச்சுன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட மனைவி இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.